செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக விடுமுறை அளித்த மாவட்ட நிர்வாகம். அடுத்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்ததாக தகவல். சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் பலத்த காற்றுடன் கொட்டி வரும் கனமழை. சென்னையில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய மேகங்கள் நேற்றிரவு உருவானதால் சென்னையில் தொடர்ந்து மழை கொட்டுவதாக தகவல். டிட்வா புயலில் வறண்ட காற்று விலகி ஈரப்பத காற்று சூழ்ந்து கொண்டதால் வெளுத்து வாங்கும் மழை. தற்போது சென்னைக்கு மிக அருகில், அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கு. அதே போல வறண்ட காற்றின் ஊடுருவல் விலகி புதிய மேகங்கள் நேற்று இரவு உருவாக தொடங்கியது. அந்த புதிய மேகங்கள் காரணமாக இன்று காலை முதல் திருவள்ளூர் மற்றும் சென்னை புறநகர பகுதிகளில் பரவலாக தொடர் மழை பதிவாகிட்டு இருக்கு. அவ்வப்போது கனமழையாக இருந்து வருகிறது. சென்னைக்கு அருகில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவ வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் நாள் முழுவதும் மழையை எதிர்பார்க்கலாம் என தகவல். சென்னை பூந்தமல்லியை அடுத்த வேலப்பன் சாவடியில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய வாகனங்கள். மேடு பள்ளம் தெரியாமல் ஓட்டி சென்ற போது பள்ளத்தில் சிக்கி நின்றதால் உரிமையாளர்கள் கவலை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு. சிப்காட் தொழிற்சாலை கழிவுகளும் சேர்ந்து கொண்டதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். சென்னை புதுப்பேட்டையில் சாக்கடை கழிவு நீருடன் தேங்கி நிற்கும் மழைநீர். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி. சென்னை வியாசர்பாடி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம். வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதையை தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம். சென்னை பம்பல் அருகே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலை. நிலவுக்கு இணையாக பள்ளங்கள் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை புறநகர் பகுதிகளிலும் விட்டு பெய்த மழை. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் இருந்து பொழிவு. சென்னை புறநகர் பகுதி குடியிருப்பு சாலைகள் மோசமாக உள்ளதால் மக்கள் அவதி. காணும் இடமெல்லாம் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்களை இயக்க அச்சம்.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சாலையில் மழைநீருடன் பெருக்கெடுத்த கழிவு துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயமும் உள்ளதால் கழிவு நீரை அகற்ற கோரிக்கை. மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகள் தொடர்பாக ஆட்சியர்களுடன் ஆலோசனை. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல இன்றும் தடை. டிட்வா புயல் எதிரொலியால் அலை சீற்றத்துடன் காணப்படுவதாலும் கடும் காற்று வீசுவதாலும் அனுமதி மறுப்பு. சென்னையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 60 பேரும் மாநில பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 பேரும் தயார் நிலை. தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்க 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல். ராமேஸ்வரம் அருகே வெள்ளத்தில் மிதக்கும் தங்கச்சி மடம். சாலையிலிருந்து வீடுகளுக்கு படகில் செல்லும் மக்கள். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை விட்டும் வடியாத வெள்ளம். பெரிய பள்ளிவாசல் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த நீர் வடியாததால் மக்கள் சிரமம். தொடர் கனமழையை அடுத்து தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விளைநிலங்கள் மூழ்கின. நடவு செய்யப்பட்டுள்ள சுமார் 250 ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் மூழ்கி கிடப்பதால் உழவர்கள் கலக்கம். டிட்வா புயல் காரணமாக வீசிய பலத்த காற்றில் மயிலாடுதுறை அருகே 6 பாதியில் முறிந்து விழுந்த வாழைகள். அறுவடைக்கு தயாராக இருந்தவை விழுந்ததால் பெருமளவு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. அக்டோபர் மாதம் பெய்த மழையால் 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம். மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. டிட்வா புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ராமேஸ்வரம் மக்களை கண்டுகொள்ளாமல் இலங்கைக்கு உதவி செய்வதாக அறிவிப்பதா? 2-3 நாட்களாக அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் தவிக்கும் ராமேஸ்வரம் நகர மக்களை முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உடனடியாக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வலியுறுத்தல். வடசென்னையின் டி நகர் என கூறப்படும் புது வண்ணாரப்பேட்டையில் தேங்கிய மழைநீர். ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. கொட்டும் மழையில் விடுமுறை அளிக்காமல் பள்ளி குழந்தைகளை பரிதவிக்க விடுவதா என அன்புமணி கண்டனம். விடுமுறை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஆட்சியர்களிடமிருந்து கல்வித்துறைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தல்.
சென்னை சோழிங்கநல்லூர் சந்திப்பில் தேங்கிய நீரில் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். மெதுவாக வாகனங்களை இயக்குவதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து சென்ற காட்சி. தொடர் கனமழையால் சென்னை செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 1444 கன அடி, பூண்டி ஏரிக்கு வினாடிக்கு 2500 கன அடி நீர்வரத்து. சென்னையில் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் உதயநிதி. மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கடந்த கால சென்னை வெள்ள பாதிப்புகளை பார்க்கும்போது இதுபோன்ற திட்டங்கள் தேவை என்றும் நீதிபதிகள் கருத்து. தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியான AKS விஜயனின் வீட்டில் 300 சவரன் நகைகள் கொள்ளை என புகார். தஞ்சையில் உள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டின் கதவை உடைத்து திருடி சென்ற கொள்ளையர்கள்.